சபரிமலைக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை ரொம்ப காலமா இருக்கு இல்லையா? யாரும் கன்னிசாமியார்கள் வராத போது அவங்க பிக்கிலக்கூடிய ஒரு பெண்ணை வந்து மனம் முடிச்சுக்குவார். அவர் கன்னிசாமியார்ன்றதுனால பெண்கள் அங்கே போகாதீங்கன்னு சொல்றாங்க. அது தப்பு இல்லை. அது வந்து பெண்களை ஃபுல்லாக வெறுக்கல. அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எல்லா பெண்களும் போகலாம். மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பெண்களும் போகலாம். இதை மதப்படுத்துவதோ அல்லது அரசியல் படுத்துவதோ வந்து சிலருடைய லாபத்துக்காக செய்யறாங்களே தவிர அப்படி யாரும் எதையும் பண்ண தேவை. இறைவன் நம்மளுக்குள்ள கூடிய இறைவன் வேணான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு கூடிய விவேகம் எனப்படக்கூடிய ஆதாம் வந்து வேணான்னு சொல்லி நினைச்சாலும் கூட ஏவாளுங்கிற அந்த உணர்ச்சி என்ன பண்ணியது, கபக்குன்னு வாங்கி வாயில வச்சு இந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, முருகன் கோயிலுக்கு போங்க, முருகன் கையில் வேலை இருக்கு. இவங்களா தான் வச்சு நினைச்சிட்டு இருக்காங்க. முருகன் கையில் தண்டம் தான் இருக்கும், வேல் சாட்சி தான் வச்சிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து காமா இருக்கு. ஏதோ ஒன்று கடவுள் நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னொருத்தன் ஏதோ இதுதான் கடவுள் இல்லைன்னு சொல்லி இவன் வந்து இல்லாத ஒன்று இல்லை மறுத்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் கடவுளை பற்றி தெரியாது. ரெண்டு பேரும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஆன்மீகம் பண்ணல. ஆன்மீகம் பண்றேன் சைடில் உட்காந்து வேற வேலையை பார்த்து. ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம். சபரிமலைக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை ரொம்ப காலமா இருக்கு இல்லையா? அதோட ஆதி தான் என்ன? இல்லைங்க, அவர் வந்து கன்னிசாமியாருங்க. கதை அதுக்கு ஒரு கதை இருக்குங்க. அவர் கன்னிசாமியார். யாரும் கன்னிசாமியார்கள் வராத போது அவங்க பிக்கிலக்கூடிய ஒரு பெண்ணை வந்து மனம் முடிச்சுக்குவார். அவர் கன்னிசாமியார்ன்றதுனால பெண்கள் அங்கே போகாதீங்கன்னு சொல்றாங்க. அது தப்பு இல்லை. அது வந்து பெண்களை ஃபுல்லாக வெறுக்கல. அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எல்லா பெண்களும் போகலாம். மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பெண்களும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து அந்த பெண் தன்மையை வச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, அதனால அதை தவிருங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஏன்னா 48 நாள் விரதம் இருக்கணும். 48 நாளைக்கு எப்படி பீரியட் வராமல் இருக்கும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? 4.5 நாள் விரதம் இருந்தீங்கன்னா நீங்க போகலாம். 4.5 நாள் விரதமே இல்லையா? 48 நாள் விரதம் தானே, ஒரு மண்டல விரதம் தானே. அப்போ உங்களால ஒரு மண்டல விரதம் இருக்க முடியாதுல்ல. அப்போ அது தீட்டான்னு கேட்டீங்கன்னா அது தீட்டுலாம் சொல்லலாம். அவங்க அது கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. அந்த இடத்துல வந்து பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 40 வயசு 50 வயசு வந்த ஒரு ஆணுக்கோ ஒரு குடும்பம் நடத்துறவனுக்கோ தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேதனை போடுறாங்க. அந்த டயத்தில் அந்த பொம்பளையை போட்டு குடும்பப்படுத்தி சாமி கும்பிடு அதை கும்பிடுன்னு சொல்லி நிம்மதி இல்லாமல் ஆக்குறதுக்கு, நிம்மதியாக வீட்டில் இருமா உனக்கு சேர்த்து நான் கும்பிட்டு வரேன்னு போக வேண்டியதான். அப்போ எல்லாத்துலையும் இது மாதிரி தானே விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் போகக்கூடாதுன்னு கேட்குறாங்கல்ல. அதுதாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் போகிறதா இருந்தால் போங்கன்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த கோயிலுக்கு போகிற வேற எல்லா ஐயப்பங்களுக்கு விட்றாங்களா உங்களை? சரிதானே? அந்த கோயில் அதுக்குன்னு ஒரு அதுக்கு ஒரு கதை இருக்குல்ல. அந்த கதையை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அப்போ எல்லா கோயிலுக்குள்ளேயும் எல்லா மதங்களுக்குள்ளேயும் போய் தலையிடலை. சில கோயில்களுக்கு சில மதங்கள் சில கட்டுப்பாடுகளோ இல்லைன்னா சில கதைகளோ இருக்குது. அதை விட்டுட்டு போங்களேன்றதான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இதை மதப்படுத்துவதோ அல்லது அரசியல் படுத்துவதோ வந்து சிலருடைய லாபத்துக்காக செய்கிறாங்களே தவிர அப்படி யாரும் எதையும் பண்ண தேவையில்லைங்க. அவங்கவுங்க இருந்துட்டு போகலாம். நீங்கள் சொன்னது வெஜ் நான்வெஜ்லையும் சரி, இதுலையுமே அந்த அரசியல் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது அரசியல். அந்த இதில் வந்து அரசியல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ குழப்பம். ஓகே, இப்போ வந்து யாரும் இப்போ உங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மைக்கு நடுவில் போட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் வெஜிடேரியன் சாப்பிடுங்கள், மனதை மாற்றிக்கொள்ளுங்கள்னு யாராச்சும் மைக்கில் பேசியிருக்கானா? அப்படின்னா யாரும் உங்களை துன்புறுத்தலை இல்லையா? அப்புறம் அதை போட்டு பிரச்சனையாக்குறீங்க. உங்களை அவங்க அசிங்கமாகவும் பார்க்கல. எந்த மீட்டிங்லையாச்சும் வெஜிடேரியன் சாப்பிட்றவன் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்களாம் அருவருப்பானவங்கன்னு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லை. அப்போ யார் பேசுகிறாங்கன்னா அது அரசியல் படுத்துகிறவங்க பேசுகிறாங்க. அரசியல் படுத்துகிறவங்க இப்போ பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஆனால் குழப்பமாக இருக்கே சார். இப்போ முருகர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு அரசியல் தலைவர் அவர் சொல்கிறாரு வேல்கம்பையும் ஈட்டியும் வச்சுக்கிட்டு அவர் என்னடா வந்து புல்லு பூண்டியா வந்து வெட்டிக்கிட்டு இருந்தாரு, வேட்டையாடி தானே சாப்பிட்டு இருப்பாரு. அப்பேற்பட்ட முருகர் கோயிலுக்கு போறது முருகன் சாப்பிட்டாரு அப்படின்றதே தவறானது. ஏன்னா அது வந்து எல்லாமே தத்துவ விக்கிரகங்கள்னு சொல்றாங்க, தத்துவ இதுன்னு சொல்றாங்க. அதை வந்து முருகன் அப்படிங்கிறது தத்துவம்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரு தத்துவம் தான். இப்போ ஒரு கான்செப்டுவல்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஆதாம் ஏவாளை வந்து இறைவன் படைச்சு இந்த கனியை சாப்பிடாதீர்கள்னு சொல்லி விட்டார். இறைவன் சொல்லியே கேட்காதவங்களா அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேள்வி ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போடலாம்ல. அப்படி கேட்காம இருக்க முடியுமான்னு இறைவன் சொல்லி இறைவன் அப்படி படைச்சிருக்கலாம்ல, சாப்பிடாமே படைச்சிருக்கலாம். அவருடைய டிசைன் தானே. ஆமாம், பழத்தை தொடக்கூடாதுன்னு ஒரு போட்டுக்கு ப்ராக்கெட்டில் போட்டு விட்டுருந்தாரு வச்சுங்க. டிசைன் பண்ணுறப்ப என்ன இருக்கும்? சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் சாப்பிட்டாங்க அப்படின்னா, அப்போ ஆதாம்ங்கிற ஒரு ஆளும் இல்லை, ஏவாள்ன்ற ஒரு ஆளும் இல்லை, அங்கே ஒரு சாத்தானும் வரல, அங்கே வாழைப்பழமோ ஆப்பிள் பழமோ இல்லை, ஏதென்ஸ் தோட்டம்ங்கிறதும் இல்லை, அங்கே கடவுள் படைக்கவும் இல்லை. இது ஒரு மாரல் ஸ்டோரி. இந்த உலகம் எப்படி டிசைன் ஆச்சுன்றதை உங்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு அது ஒரு தத்துவம். இப்படி தான் உலகம் டிசைன் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம உடம்புங்கிறதா ஏதென்ஸ் தோட்டம். அதுக்குரிய ஆதாம் என்பது என்னுடைய அறிவுபூர்வமான விவேகம். ஏவாள்ங்கிறது வந்து என்னுடைய உணர்ச்சி. என்னுடைய உணர்ச்சிக்குள் மாயை எனப்படக்கூடிய சாத்தான் எப்பயுமே இறங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு இடத்துல போய் நிற்கிறோம்,
கை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்னு சொல்லி மனசு ஒரு பக்கமாக சொல்லும். அப்புறமா ஒரு நாள் தான் முடிச்சுக்கோ, நாளைக்கு இருந்து தொட வேணான்னு சொல்லும் இல்லைங்களா? எல்லா விஷயத்துலையும் இதுதானே. சரக்கடிக்கிறதுல ஆரம்பிச்சு, பெண்கள் விஷயத்தில் ஆரம்பிச்சு, ஆட்டை போடுறதுல ஆரம்பிச்சு, திருடுறது வரைக்கும் ஆரம்பிச்சு, உணவுல கூட வார்த்தை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தடவை தானே அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காரன் இதுதான். இதே ஒவ்வொரு தடவையும் அந்த சாத்தான் வந்து நம்மள்ட்ட ஆப்பிள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இறைவன் நம்மளுக்குள்ள கூடிய இறைவன் வேணான்னு சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு கூடிய விவேகம் எனப்படக்கூடிய ஆதாம் வந்து வேணான்னு சொல்லி நினைச்சாலும் கூட ஏவாளுங்கிற அந்த உணர்ச்சி என்ன பண்ணியது, கபக்குன்னு வாங்கி வாயில வச்சது. அப்போ என்ன, நம்மளுடைய வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கு. இதை விளக்கி சொல்வதற்காக தான் அந்த ஆதாம். இல்லை, இப்போ அந்த கடவுளை தான் சொல்றேன். முருகனை இப்போ கடவுளாக ஏற்றுக்கிட்டு தத்துவமாக ஏற்றுக்கிட்டு பல பேர் வந்து தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்று. இல்லைங்க, ஆயுதம் என்பது ஆயுதம் நினைக்கிறது ஆயுதம் இல்லைங்க. அவர் வெஜ்ஜா நான்வெஜ் இல்லைங்க, ஆயுதம் இல்லை. அவர் எதுக்கு சாப்பிடணும்னு கேட்குறேன். கடவுள் எதுக்கு சாப்பிடணும்? கடவுள் எதுக்கு வேல் வச்சிருக்காருன்னா, ஒவ்வொரு கடவுள் இப்போ வந்துங்க ஹிந்து கடவுள்ஸ் அப்படிங்கிறது வந்து 30 முக்கோடி கடவுள்கள். இவங்க எல்லாமே வந்து ஒர்க்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, சுவாசிக்கிறதுக்கு காற்றுன்னு ஒன்று இருக்குது. அப்போ காற்று எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது, காற்றினுடைய தத்துவம் என்னன்னு சொல்கிறதுக்கு வாயு புத்திரன், வாயு பகவான் வச்சுட்டாங்க. அப்போ வாயு பகவான் கையில் காற்றுக்கான ஒரு கருவிகள் இருக்கும். சரிங்களா? வேல் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, முருகன் கோயிலுக்கு போங்க, முருகன் கையில் வேலை இருக்காது. இவங்களா தான் வச்சு நினச்சிட்டு இருக்காங்க. முருகன் கையில் தண்டம் தான் இருக்கும். வேல் சாட்சி தான் வச்சிருப்பார். ஏன்னா அவர் வந்து காமா இருக்கிறாரு. தண்டம் தான் வச்சிருப்பார். தண்டம்ங்கிறது முதுகுத்தண்டு அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு முருகனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ முருகன்கிறது ஒரு ஆளாவோ இல்லைன்னா ஒரு கேரக்டரைசேஷன் பண்ண தேவையில்லை. அது கடவுள், அவர் வந்து தத்துவம், நம்மளுக்குள்ள இயங்கிட்டு இருக்க தத்துவம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, சிவநாடின் நடுவில் போகக்கூடிய நாடியிலேருந்து இந்த பக்கம் 2 தலைகளாக 2 நாடிகள் பிரியுது. ஒரு நாடி வலதுபுறமாக போய் 6 நாடிகளாகவும், அந்த 6 நாடிகள் 2 பிரிஞ்சு 12 தோளுடையோன் 6 முகமுடையோன்னு சொல்லி அந்த செவ்வாயினுடைய தத்துவத்தில் கூப்பிடுறோம், முருக தத்துவத்தை கூப்பிடுறோம். அதனுடைய வேலை உடம்புனுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது வள்ளலார் எழுதுறாரு. நீங்கள் வள்ளலாருடைய உரைநடை வசன பகுதியில் சுப்பிரமணிய தத்துவம்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணுங்க, சுப்பிரமணிய தத்துவம் வள்ளலாருன்னு போடுங்க. அவர் சொன்ன ஏன் முருகன் கோயிலுக்கு முன்னால் மயில் இருக்குது, மயில் வாயில் எதுக்கு பாம்பு இருக்குது, அந்த பாம்புனுடைய அந்த மாயைன்ற பாம்பு, நீங்கள் வந்து ஏதன்ஸ் தோட்டத்தில் படிச்சிங்களா மாயைனா பாம்புன்னு, அதே மாயினுடைய பாம்பு மயில் ஏன் வாயில் வச்சுக்கிட்டு ஒரு வால் வந்து ஒரு காலில் வந்து மிதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மயில் முருகனுக்கு என்ன சொல்ல வருது, மயில் ஏங்க நிற்குது, ஏன் சேவர் குடி வச்சாங்க, இப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் அங்கே பதில் இருக்கு. என்ன இருக்கு ஆக்சுவலி, நம்ம உடம்பு இயங்கக்கூடிய தத்துவத்தை தான் முருகன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த தத்துவம் எப்படி உள்ள இயங்கிட்டு இருக்கு, நம்மளுக்குள்ள என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, நம்ம ப்ராசஸ் அந்த மாயை வந்து நம்ம உடம்புக்குள்ள 1000 ப்ராசஸ் நடக்குதுங்க. எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்ல முடியாது. அப்போ உடம்பு எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு, எப்படி நம்ம கிரியேட் ஆகிருக்கோம், நம்ம எப்படி இயங்கிருக்கோம், நம்ம ஏன் இயங்குறோம், நம்ம ஏன் இங்கே படைக்கப்பட்டோம், நம்மளுக்குள்ள ஏன் அவ்வளோ சக்தி இல்லை, நம்மளுக்கு ஏன் இந்த ஆசை வருது, நான் ஏன் ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்துக்கான காரணங்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இதை தான் ஆன்மீகமாக வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் முருகன்றத ஒரு ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் முடியாது. அது ஆள் கிடையாது, அது வந்து கடவுள் தன்மை. கடவுளுங்கிறது ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கடவுள் ஆள் கிடையாது. அப்போ வள்ளலார் என்ன கேட்குறாருன்னா, கடவுள்களுக்கு கைகால் முதல் நினை எதற்குன்னு கேட்குறாரு. கடவுள்களுக்கு வாகனங்கள் எதற்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறது என்னன்னா, யார் அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பதில் தெரியாத மொழிப்பார்கள். காரணம் என்ன, கடவுளை அவங்க ஆளாக பார்க்குறாங்க. கடவுளுங்கிறது ஆள் கிடையாதுங்க. அவருடைய அந்த அந்த தத்துவத்திற்கான உருவம் தான். அந்த நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா சூரசம்காரம் பண்றது இதெல்லாமே நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களுங்க. நம்ம உடம்புக்குள்ள அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, டெய்லி நடக்குது. அது ஒரு வெளிப்பாடு தான். அது நம்ம அதை வெளிப்படுத்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சிஸ்டமா வந்து இப்படி தான் நம்மளுக்குள்ள நடக்குதுன்னு அவங்க சொல்ல வராங்க. சூரசம்காரம் நம்மளுக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது, நம்மளுக்குள்ள தீபாவளி நடந்துகிட்டே இருக்குது, நம்மளுக்குள்ள எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. கடவுள் அதோட சேர்த்து சூரசம்காரம் இருக்கும்போது முருகன் வந்து பயங்கர கோவமா இருப்பாங்க. அதான் நம்ம உடம்புல வேர்த்துரும் அப்படின்னு நம்ம உடம்பு சிலைகள் வைக்கிறதே இல்லைங்க. நம்ம உடம்புல அப்படி இருக்குது. அதை வந்து மினியேச்சர் பண்ணி உள்முகமாக நடப்பதை வெளிமுகமாக வைத்திருக்கிறார்கள். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்ப நம்ம தவம் அப்படிங்கிறது நம்ம உடம்பை உள்முகமாக பார்ப்பது, உடலை வலுப்படுத்துவது. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கன்னு சொல்றாங்க. அது புரியாத போது நம்ம என்ன செய்யறோம்னா, வெறுமனே போய் பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வரோம், அவ்வளோதானே தவிர இதை போட்டு ரொம்ப இது வந்து என்னென்ன புரியாதவங்க செய்கிறதுங்க. இப்போ ஒருவன் என்ன செய்கிறான்னா, நான் ஒரு தடவை போட்டிருந்தேன், ஒருத்தன் வந்து ஒரு டியூப்லைட்டை வந்து இது சூரியன் இல்லைன்னு சொல்லி கல்லறிகிறான், ஒருத்தன் இது சூரியன் தான் சொல்லி பாராட்டுறான். 2 பேருமே முட்டாள் இல்லையா, இல்லைங்களா? அது மாதிரி ஒருத்தன் ஏதோ ஒன்று கடவுள் நினச்சிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் ஏதோ இதுதான் கடவுள் இல்லைன்னு சொல்லி இவன் வந்து இல்லாத ஒன்று இல்லை மறுத்துக்கிட்டு இருக்கான். 2 பேருக்கும் கடவுளை பற்றி தெரியாது. 2 பேரும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்க. இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஆன்மீகம் பண்ணல. ஆன்மீகம் பண்றேன் சைடில் உட்காந்து வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த உணவுகள், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் சொல்லுவது எல்லாமே இங்க நான் பண்றது அரசியல் படுத்துறது கிடையாது, ஒருத்தரை குறைபடுத்துறது கிடையாது, ஒருத்தரை உயர்வுபடுத்துறது கிடையாது. தப்பு இல்லை, நான் வந்து தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்ல. பகவத்கீதை என்ன சொன்னால், உங்களை பாம்பு கொத்த வந்துச்சுன்னா ஒரு குச்சி எடுத்து தூரமாக போடுங்கிறாங்க. அது அதனுடைய இயல்பு.
அது போகிற போக்கில் பிரச்சனை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நூல் தான். அப்போ எல்லா நூல்களும் இதை தான் சொல்லுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நீங்கள் எடுத்துக்காததை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் உங்களை எடுத்துக்கங்கன்னு சொல்லலை. நம்ம அதை பற்றி பேசும்பொழுது இப்படி தான் ஒரு விளக்கங்கள் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே. அப்போ உணவு அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை. உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் வந்து ஒன்று சொல்லிட்டேன், இப்போ வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணுன்னா நிறைய பேருக்கு எனர்ஜி கிடைக்காது. இப்போ நிறைய ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு போய் சாப்பிடுவான். அவனுக்கு அன்றைக்கி உணவு அந்த சங்கிலி முடிஞ்சிருச்சு. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அது அவனுடைய இதெல்லாம் சைக்கிள் முடிஞ்சிச்சு. அதே விஷயத்தை அவன் வந்து காய்கறிகள் எடுக்கணும்னா முடியாது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு உணவு சம்மந்தமான ஒரு சர்வே இருக்குது, ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஆனால் சைவ உணவு அப்படிங்கிறது உண்மை உணவுன்றதான் பேர் வைக்கணுமே தவிர கவுச்சி தீட்டுங்கிறதுலாம் வந்து நீங்கள் அதுக்கு வைக்கல. நானும் வைக்க விரும்பல. அப்படி எதுவும் யாரும் சொல்லவும் இல்லை. ஓகே. யாரோ ஒருத்தவங்க அப்படி இல்லாததுனால நீங்கள் என்னை திட்டு பார்க்குறீங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, அப்போ இப்போ இதெல்லாம் சாப்பிட்றவங்க அவங்களே தான் வந்து மாலை போடுறப்ப அதை வந்து தவறாக பார்க்குறாங்க இல்லைங்களா? அப்போ புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ 24 மணி நேரமும் ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் இருந்துட்டு போகிறான்ல, அவன் யாரையும் குறை சொல்லலைன்றமா எடுத்துக்க வேண்டியதான. அவங்களும் வந்து உங்களை தாழ்வாவோ சாப்பிட்றவங்கள உயரவாவோ பேசலாம். அவங்களுடைய உணவு இது ஒரு பேட்டர்ன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை எடுத்துக்கங்க. இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு, நம்ம யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் வாழலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒன்று அப்படி இப்படி எடுத்துக்கிட்டு புள்ளிங்க அப்படி இப்படி சுற்றி வரதா இருந்தால் எடுத்து சுற்றி வாங்க, நான் ஒன்றும் சொல்லலை இல்லைங்களா? அது அவங்களுடைய உரிமை. ஓகே, சரிதான் இல்லைங்களா? நம்ம டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சா டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கலாம். இன்னுமே வீகன்ஸ் என்ன செய்கிறாங்க, இன்னுமே பால் தேன் ஆமாம் எல்லாத்தையுமே நம்மளுக்கான உணவு தாவரத்தில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் தாவரத்திலேயே சில உணவுகள் நம்மளுக்கானது இல்லை. அதையும் ஃபில்டர் பண்ணி பக்காவான நம்மளுக்கு உணவு ஒரு பழம் வந்ததுக்கப்புறம் அந்த விதையை மட்டும் கொண்டு போய் நட்டு வச்சுட்டு சாப்பிட்ற ஆள்லாம் இருக்காங்க. அப்படி ஆளுகள் இருக்காங்க இடுங்க. அவங்களுக்கு அதுக்கு இன்னுமே கொஞ்சம் வசதிகள் தேவை. அதுக்கு அவ்வளோ ஈஸியாக அந்த வாழ்க்கைக்குள்ளே எளிய மக்கள் அதை பண்ண முடியாது. நம்ம வந்து டெய்லி வேலைக்கு போகிறோம், காலைல எழுந்து பஸ்ஸுக்கு போனோம், காலைல ஏதாச்சும் வேக வச்சு தின்ட்டு வீட்டுக்கு வேலைக்கு போகணுன்றப்ப அது முடியாது. உங்களால் முடிஞ்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா மினிமம் வேறு ஒரு உயிரை நம்மளுக்காக நம்மளுடைய உணவுக்காக சாப்பிடாமல் இருக்குது நல்லதுன்னு சொல்கிறோமே தவிர, நல்லதுன்னா அதுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது இல்லை, அதுக்கு நல்லது. அது உரிமையோட வாழ வந்திருக்குங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நான் இப்போ ஷூட் வந்திருக்கிறேன். இப்போ நான் வீட்டுக்கு போனோம், என் ஒய்ஃபு என் பசங்க எல்லோரும் எனக்காக காத்திருப்பாங்க. ஏன்னா நான் என்னுடைய லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் போகாட்டினா என்ன நடக்கும்? தேடுவாங்க. ஒருவேளை நான் போகாமல் போயிட்டா அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படின்றப்ப ஒரு கோழி என்ன செஞ்சுருக்கு, ஒரு சேவல் என்ன செஞ்சுருக்குன்னா குஞ்சுகள் எல்லாம் விட்டுட்டு கிளம்பி இறை தேட வந்திருக்கு. நீங்கள் வச்சு பிரியாணி தின்ட்டிங்கன்னா அவங்க வீட்டில் தேடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா? அதுக்கும் நீங்கள் ஒரு குஞ்சோட ஒரு கோழி இருக்குது, அதை மட்டும் கடன்னு எடுத்து அடுத்து குழம்பு வச்சிட்டிங்கன்னா அந்த குஞ்சுக்கு என்ன ஆகுனா அதுக்கு ஒரு இழப்பு இருக்குல்ல. அதுவும் ஒரு உயிர் தான், அதுக்குன்னு உணர்வுகள்லாம் இருக்குல்ல, அதுவும் ஒரு உயிரை டெவலப் பண்ணி தான். அப்படின்றப்ப அதுக்கு ஒரு உயிர் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஓகே, இது உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ ஒரு பாட்டில் என்னத்தை அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லுவீங்க இசையில், ஆனால் இசையை லவ் பண்ணுறவன் ஒருத்தர் இருக்கான்ல, அது ஒரு ஃபீல், அவ்வளோதான். அப்போ என்னென்னா நான் வந்து வேறு ஒரு உயிருக்கு நான் வந்து துன்பம் கொடுக்க மாட்டேன்றது ஒரு ஃபீல். அந்த ஃபீலை வச்சுட்டு நான் அவங்கள குறை சொல்லலை. ஞானசூனின்னு சொல்கிறாங்களே, பாட்டு தெரியாமல் ஞானசூனின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா ஞானம் அவனுக்கு ஞானம் இருக்குது, பார்க்குறான். இன்னொருத்தனுக்கு இல்லைன்னு அவனுக்கு வேறு ஒரு இது இருக்கு. அப்போ நான் இதை செய்கிறேன், இதை பரவலாக செய்கிறாங்க, இதை ஏன் வெஜ்ஜுன்னு வச்சாங்க அப்படின்ற கேள்விகள், சைவம் அசைவம்னு ஏன் வச்சாங்க அப்படின்ற கேள்விகள் வந்து அப்படின்னா மறுக்கிறது. அப்போ சைவம்னா உண்மையை மறுத்த உணவு வந்து அசைவம்னு சொல்கிறேன். சைவம் அவ்வளோதான். அப்போ உண்மையை மறுத்த உணவு தவறுன்னு இங்கேயும் சொல்லலை, சரிங்களா? உண்மையை மறுத்த உணவு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் உணவு சாப்பிட்றது உங்களுடைய விருப்பம் தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தவிர இதை போட்டு நான் குறையாலாம் சொல்லலை. சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, விருப்பப்படுறவங்க இன்னுமே வந்து பியூர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, பியூர்னா நான் சொல்கிறது அந்த அந்த அன்பில் பியூர், அவ்வளோதான். நான் உங்களுடைய அந்த அந்த அரசியலில் பியூர் கிடையாது, அன்பில் பியூர். இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகாமே, நல்லது நினைப்புமே அப்படின்றது மாதிரி தான். அப்போ என்னென்னா அந்த அன்பு வளர உங்களுக்குள்ள பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்மளுக்குள்ளே இறைவன் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்குள்ளே இறைவன் எப்படி இருக்காருன்னா, நம்மளுடைய இயற்கை குணம். நம்மளுக்கு வந்துங்க பிணிகள் இருக்குது. பிணினா என்னென்னா, இப்போ சாதாரணமாக இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோய் உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த நோய் நான் மருந்து சாப்பிட்டா திருப்பி வரணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை வராமல் கூட இருக்கலாம், ஒருவேளை வந்து கூட போயிடலாம். அல்லது எனக்கு வந்த நோய் ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு கூட வரலாம். ஆனால் அந்த நோய் வராமல் கூட ஒருத்தன் வாழ்ந்துடலாம். இது வந்து நோய். பிணி அப்படிங்கிறது உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். அந்த பிணிக்கு நீங்கள் மருந்துட்டால் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சரியாயிட்டு திருப்பி தன்னுடைய பிணியை காட்டும். அது வந்து பசின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு பசி பிணின்னு சொல்கிறாங்க, அது பேர். அப்போ பசிங்கிறது ஒரு நோய் தான், அது ஒரு பிணி தான். அப்போ பசிக்கிறப்போ வயிறு வலிக்குது, காதெல்லாம் அடைக்குது, கண்ணுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது, சாப்பாடு போடுறோம். அப்போ உளப்பிணின்னு சொல்கிறது வந்து காமம், கோபம், லோபம் இதெல்லாம் நம்மளுக்குள்ளே இயற்கையாக இருக்குது. அது வந்து அப்பப்போ வெளியே வந்து காட்டிகிட்டே இருக்கும். அப்போ காமம் வரும்பொழுது அதுக்கான தீனியை போட்டோன்னே அது அடங்கிடுது, திருப்பி அதனை கேட்குது.
அப்போ இது மாதிரி நம்மளுக்குள்ள கூடிய இயற்கை குணங்கள் நம்மளை வந்து மிருகமாக வச்சிருக்கும் போது இதை நம்ம சரி கட்டணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயங்களை விடணும். அப்போ இறைவனுக்குன்னு குணம் இருக்குது. என் குணத்தான்னு சொல்லி வள்ளுவர் வந்து முதல்ல கடவுள் வாழ்த்தில் பிரிக்கிறார். அவனுக்கு 8 குணங்கள் இருக்குன்னு சொல்கிறார் இறைவனுக்கு. அப்போ அந்த 8 குணங்களை அவர் ஏன் சொல்கிறாரு? அந்த 8 குணங்களை நீங்கள் வளர்த்துக்கங்கன்னு சொல்கிறார். கருணையானவன் சொல்கிறாரு. இப்போ இறைவன் மகா கருணையானவன், பெரிய கருணையானவன். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா நம்மளும் அந்த கருணையான நபராக மாறும் பொழுது எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் என்ன மட்டுப்பட ஆரம்பிக்குது. அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தான்கள் என்ன பண்ணுதுன்னா மெதுவாக குறைஞ்சிட்டு, அப்போ இந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, இதை வெளிச்சமாக்கணும்னா நான் வந்து எல்லா இடத்துலையும் லைட் போட தேவையில்லை, ஒரே ஒரு லைட் போட்டால் போதுன்ற மாதிரி அந்த இருள் அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை ஏதாச்சும் ஒரு நல்ல குணம்ன்ற ஒரு விளக்கு, அன்புங்கிற ஒரு விளக்கை கொண்டு வந்து வைக்கும்போது அது உரும்பு பிரைட் ஆகிடுன்றது மாதிரி அந்த அன்பை நம்மளுக்குள்ளே விதைக்கணுன்றப்ப அன்பு எப்படி வரும் நம்மளுக்கு? அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இப்போ மரம் இருக்குது, மரம் எங்கேயாச்சும் போய் வேலைக்கு போதா? போகல. ஏன் போகல? அதோட தன்மை அதானே. ஆமாம். அப்போ நம்மளுக்கும் ஏதாச்சும் வேலைக்கு போகாமல் காலை ஒரு 1/2 மணி நேரம் மண்ணுக்குள்ளே உட்காந்து அப்படியே வச்சுட்டு பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பேசுகிறோம், ஒரு 1 மணி நேரம் பேசுகிறோம், டப்புன்னு இதில் ஒரு மண் ஒரு தொட்டி வச்சு இந்த பக்கம் உட்காந்து இந்த பக்கம் ஒரு கால் உட்காந்துட்டு ஜில்லுன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போக தேவையில்லை. முடியாது. இல்லைங்க, முடியாது இல்லைங்க. இறைவன் படைக்கிறப்ப படைச்சிருக்கலாம்ல, படைக்க முடியுமா? இல்லை, முடியாதா? கால் வழியாக எல்லாத்தையும் ஜவ்வுன்னு இழுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மண் ஒரு 1/2 கிலோ மண்ணு வாங்கிட்டு வந்து கீழே போட்டு சும்மா அப்படி காலை வச்சுட்டோன்னா எல்லா சக்தியும் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் வயிறையும் படைச்சு பசியையும் படைச்சான்னா, பசி என்பது உபகார கருவின்னு சொல்கிறார் வள்ளலார். இந்த பசி இல்லாருன்னா ஒருத்தனை ஒருத்தன் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் இருக்காது. ஒருத்தனை ஒருத்தன் சார்ந்து வாழாவிட்டால் இங்கே அன்பு விளையாது. அன்பு விளையாத போது இங்கே அருளும் விளையாது. இந்த அருள் விளையாத போது இந்த உலகம் மறுமிக்காது, மறுமலர்ச்சி அடையாதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த உணவு பசி எல்லாமே நம்மளுக்குள் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு, ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழ்வதற்கு. ஒருவேளை பசியே இல்லைன்னா உங்களை நானும் சார மாட்டேன். நீங்கள் என்னை இன்டர்வியூ கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். ஓகேங்களா? எனக்கு எது தேவையில்லை, நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் நீங்களும் இன்டர்வியூ வர மாட்டீங்க, நீங்களும் வீட்டுக்கு போயிருவீங்க, சேனலே இருக்காது, எவனும் யூடியூப் பா. அப்போ பசின்ற ஒன்று இருக்கிறதுனால தான் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழ்கிறோம். அப்படி சார்ந்து வாழும்போது அன்பு மலருது. அப்போ அந்த அன்பு தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால எல்லா மதங்களும் அன்பைத்தானே போதிக்குது. அப்போ அன்பை போதிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அன்பு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே இருந்தாலும் அன்பு ஆரம்பிக்கும். எனக்கு மட்டுமே நான் அன்பு செலுத்திக்கிறேன்றதெல்லாம் முடியாது. நான் அடுத்தவன் மேலே தான் அன்பு செலுத்த முடியும். அப்போ ஒரு உயிரையே கொண்டு சாப்பிட்றவனுக்கு எப்படி அன்பு வரும்? அந்த அன்பு போலியாக வேணா இருக்கலாம். அப்போ உயிரை கொண்டு சாப்பிட்றளவுக்கு ஒருத்தனுடைய உணவுக்காக ஒருத்தனை கொலையே பண்ணியிருக்கான்றப்ப அவனுக்கு அன்பு வராது. அப்போ குறைந்தபட்சம் முதல் பட்சம் அதை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடலாம், நிறுத்திடலாம். மொத்தம் 7 வகையில் ஒரு உயிர் சாவடிக்கப்படுது. அப்போ அந்த 7 விஷயத்தில் நம்ம சரி பண்ணோம்னா எல்லா அன்புகள் செலுத்த முடியுன்றதான் நம்பிக்கை. ஓகே. எனவே அன்பை செலுத்துவதற்கு இந்த மாமிச உணவை மறுப்பதே நெறி அப்படின்னா, அதனால தான் வள்ளலார் சொன்னால் மாமிச உணவை மறுப்பதே மனித நெறின்னு சொல்கிறார். மனிதனுடைய நெறி அது. அதை மறுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த அன்பு வளரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரே நாளில் முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் ரொம்ப சீரியஸாக வந்து வெஜிடேரியனாக இருந்தார். ஆக்சிடென்ட் ஆகி பெட்டில் படுத்துட்டார். வீட்டில் இருக்கும் போகிற அசிங்கமாக திட்டி சேவல் சூப்பு குடித்தா தான் எலும்பு கூடும்ட்டாங்க. சோறு போடல அவங்க, அந்த ஆளுக்கு சோறு போடல, இருந்தாலும் பெட்லேயே எத்தனை நாள் தான் படுத்து கிடப்பான். சரி குடி எதையாச்சும் குடின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டாரு. அப்போ எல்லாரும் ஒத்துழைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார், நான்வெஜ் சாப்பிட மாட்டார். அவர் தான் வந்து வாளி இது கூட எடுத்துகிட்டு போய் கறி வாங்கிட்டு வருவார் ஞாயிற்றுக்கிழமை. இது பெரிய குளறுபடிகளை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். இது வந்து ஒரு மன நிம்மதி இல்லாத சூழலை ஏற்படுத்தும். அப்படி ஒன்றும் இது தேவை. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து மாறினா தான் அது ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் மட்டும் மாறி பெருமைக்கு மாறி அவங்களையும் தொல்லை பண்ணி நீங்களும் தொல்லையாகி ரொம்ப குழப்பமாலாம் வாழணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சபட்சம் எல்லோரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்து ஒரு வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கலாம். ஆனால் அந்த முடிவு எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை. லட்சத்தில் ஒரு ஆள் தான் அந்த முடிவு எடுப்பான். ஓகே. அப்படின்றப்ப வேணால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேணால் அதை பாஸ் பண்ணலாமே தவிர இதை நம்ம பேசுகிறதுக்கு வேணால் யூஸ் ஆகும். இதில் லட்சத்தில் ஒரு ஆளுக்கு விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேரை சைவமாக மாற்றிக்கிறேன். மாற்றுறதுல பெருமையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு புரிய வைக்கிறோம், பேசுகிறப்ப புரிய வைக்கிறோம். அவங்க இதே மாதிரி உதண்டவாதம் பண்ணுவாங்க, அதில் இருக்கா இதில் இருக்கான்லாம் கேட்பாங்க. புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் விடுறாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.